கதையின் தொடர்ச்சி. அன்றைய சம்பவத்திற்குப் பிறகு காந்திமதி யாரிடமும் பேசவில்லை. அன்று இரவு அவள் சாப்பிடவும் இல்லை. அவள் பட்டினியாக இருப்பதைப் பற்றி தியாகராஜனோ அமிர்தமோ கவலை எடுத்துக் கொள்ளவும் இல்லை. பொழுது விடிந்ததும் வழக்கம்போல் ஸ்நானம் செய்துவிட்டு பூஜை அறைக்குள்ளே சென்று உட்கார்ந்து கொண்டாள். எவ்வளவோ கடவுளை வேண்டிக் கொண்டும் அவள் மனம் அலைகடலைப் போல் கொந்தளித்து கொண்டிருந்தது. அதில் அமைதி ஏற்படவே இல்லை. தியாகராஜன் ஆபீஸிற்கு சென்று விட்டான் என்று அறிந்ததும் அறையினின்று வெளிவந்தாள். தன்னுடையது என்று உரிமை பாராட்டிக் கொள்ளக்கூடிய சில பொருட்களை தேடி எடுத்து ஒரு பழைய தகர பெட்டிக்குள் போட்டுக்கொண்டு யாரிடமும் ஏதும் கூறாது பங்களாவினின்று கால்நடையாக புறப்பட்டு விட்டாள். விஜயா அது சமயம் நடந்த சங்கதியை தமயந்திக்கு தெரிவிக்க வேண்டி அருணோதய ஆசிரமத்துக்கு சென்றிருந்தாள். மோகனாவும் ஏதோ காரியமாக தன் சிநேகிதி ஒருத்தியின் வீட்டுக்கு சென்றிருந்தாள். நமச்சிவாயமும் அமிர்தமும் மட்டுமே வீட்டில் இருந்தார்கள். ஒருவர் முகத்தை ஒருவர் அர்த்த பாவத்துடன் பார்த்து கொண்டு பங்களா வாயில் வராந்தாவில் அவர்கள் இருவரும் பெட்டியை தூக்கி கொண்டு தள்ளாடி கொண்டு செல்லும் காந்திமதியை வேடிக்கை பார்த்து கொண்டு வாளாயிருந்து விட்டார்கள். பகட்டிற்காக கூட அமிர்தம் காந்திமதிக்கு ஆறுதல் ஏதும் கூற விரும்பவில்லை. குடும்பம் என்றால் பலவும் இருக்கும். சின்ன விஷயத்திற்கெல்லாம் இப்படி கோபித்து கொண்டு வெளியே போகலாமா என்று வெறும் வார்த்தைக்காகவாவது சொல்லிவிட்டால் எங்கே காந்திமதி மனச்சமாதானமடைந்து திரும்பி வீட்டுக்குள் புகுந்து கொண்டு விடுவாளோ என்ற பயத்தில் நமச்சிவாயமும் சிலையைப் போல் ஆடாது அசங்காது நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அவனது மனதிலே உள்ள எண்ணங்களை பிரதிபலிப்பவன போல் அவனது அருமை நாய்கள் இரண்டும் எஜமானன் அருகில் ஓடி வந்து வாலையாட்டிக் கொண்டு குழைவாக நின்று கொண்டிருந்தன. காந்திமதி பங்களா கேட்டை தாண்டிச் சென்றதும் வேலையாளை சமிக்கை செய்து அழைத்த அமிர்தம், போய் கதவை சாத்தி பூட்டி சாவியை எடுத்துக்கிட்டு வா. இனிமேலே தியாகு வெளியிலே போன உடனே வாசல் கேட்டை பூட்டி வைக்கணும், தெரிஞ்சுதா என்று புது எஜமானி என்ற தோரணையில் அகம்பாவத்துடன் தனது முதல் உத்தரவை பிறப்பித்தாள். தங்கையின் முகத்தை மகிழ்ச்சியுடன் நிமிர்ந்து பார்த்து நமச்சிவாயம் வஞ்சகமாக புன்னகை செய்தான். மல்லி, ரோஜா, இனி நீங்கள் தாராளமாக பங்களாக்குள்ளே வரலாம். யாருக்கும் நீங்கள் பயப்படவே வேண்டாம் என்று முணுமுணுத்து கொண்டு அந்த இரு நாய்களையும் அன்புடன் தட்டி கொடுத்தான். காந்திமதியின் அதிகாரம் ஒழிந்தது என்ற விஷயம் அவனது உள்ளத்தில் பெரும் அமைதியை உண்டு பண்ணிவிடவே அவன் அப்பாடி என பெருமூச்செறிந்தான். வேலைக்காரன் கொண்டு வந்து கொடுத்த சாவியை வாங்கி இடுப்பில் சொருகி கொண்ட அமிர்தம், பூனை கண் மூடினால் உலகமே அஸ்தமித்து போய்விடுமா? தியாகு ஏதாச்சும் கேட்டால் நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிவிடுவோம் என்று கூறிவிட்டு மிகவும் மிடுக்காக உள்ளே திரும்பி சென்று காந்திமதி வழக்கமாக உட்கார்ந்து கொள்ளும் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டாள். மாட்டு வண்டிகளின் ஒன்றை வாடகைக்கு பேசி ஏறி உட்கார்ந்து கொண்டாள். ஒரு காலத்தில் வேண்டாம் என்று உதறிவிட்டு சென்றிருந்த அதே சூரியகாந்தத்திற்கு அவள் இன்று மீண்டும் திரும்ப வந்தாள். வண்டிக்குள்ளிருந்தபடியே தன்னை சுற்றிலும் அவள் பிரமிப்புடன் பார்த்து கொண்டாள். 20 வருஷங்களுக்கு முன்பு அவள் விட்டு சென்றிருந்த அந்த கிராமம் இப்பொழுது முற்றிலும் மாறிவிட்டிருந்தது. கல்லும் குழியுமாக இருந்த ரயிலுக்கு போகும் ராஜபாட்டை தினசரி யாரோ கருத்துடன் பெருக்கி மெழுகிவிட்டது போல் தார் பூசப்பட்டு வழுவழுவென்று இருந்தது. சில கஜ தூரத்திற்கு மின்சார விளக்கு கம்பங்கள் காணப்பட்டன. எதிரே மோட்டார்களிலும் சைக்கிள்களிலும் குதிரை வண்டிகளிலும் போய்க் கொண்டிருந்த மனிதர்களின் முகங்கள் எல்லாம் அவளுக்கு மிகவும் புதியதாக இருந்தன. மேலத்தெரு என்று வண்டிக்காரன் கூறியதை கேட்டதும் காந்திமதி வண்டியில் நிமிர்ந்து நன்றாக உட்கார்ந்து கொண்டாள். அவள் இருதயம் உணர்ச்சி வேகத்தில் படபடவென்று அடித்து கொண்டது. தெரு முனையை வண்டி தாண்டியதும் அவள் பரபரப்புடன் திரும்பி பார்த்தாள். பிறந்து வளர்ந்து வாழ்ந்து சில காலம் இன்புற்று இருந்த அவர்களது சிறிய வீடு இருந்த அந்த இடத்தில் இப்பொழுது ஒரு பெரிய மாடி வீடு காணப்பட்டது. வாயிற்படி அருகில் நின்று கொண்டிருந்த யாரோ ஒருவன் அவளை வெறித்து பார்த்தான். காந்திமதி தன் நாவலை அடக்க முடியாது, இந்த வீடு யாருடையது, உனக்கு தெரியுமா என வண்டிக்காரனை கேட்டாள். இதுவா, இது பாண்டிய கவுண்டருடையது. இது முதல்ல சின்னதா பாழடைஞ்சு கிடந்தது. யாரோ அமிர்தன்னு ஒரு அம்மாவுக்கு சொந்தமாக இருந்துச்சு. கடனுக்கு முழுகி போகவே கடன்காரன் இதை தன்னுடையதாக்கிக்கிட்டான். அவன் கையிலேருந்து ஒரு கைக்கு மாறுச்சு.
அவர் இதை மாடி வீடாக கட்டி நல்ல விலைக்கு கவுண்டருக்கு விற்று விட்டார். ஆரம்பத்தில் யாருடைய வீடாகவோ இருந்துச்சு, இப்போ எவனோ ஒருத்தனுடையதாக இருக்குது. இன்னும் எவன் கையெல்லாம் மாறுமோ தெரியாது. அம்மா, இந்த உலகத்தில் எதையும் நம்முடையதுன்னு சொல்லி சொந்தம் கொண்டாடிக்கவே முடியாது. இன்னைக்கு நம்முடையதாக இருப்பது நாளைக்கு இருக்கும்னு நிச்சயமில்லை என்று வேதாந்தமாக பேசினான். இந்த வீடு ஒரு காலத்தில் என்னுடையதாகவும் இருந்தது. இதிலே நான் என் இளமை பருவத்தில் எத்தனையோ இன்ப நாட்களை கழித்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் போல் காந்திமதியின் நா துடித்தது. ஆனாலும் அவள் பதிலுக்கு, வாஸ்தவம், நீங்கள் சொல்வது ரொம்ப சரியானது தான். ஆனால் மனுஷங்களுக்கு அத்தனை விவேகம் லேசில் வந்து விடுகிறதா என்று கேட்டுவிட்டு தன் கண்ணில் பெருகிய கண்ணீரை இரகசியமாக துடைத்து கொண்டாள். வண்டிக்காரன் முடிவில் தெருக்கோடியை அடைந்ததும் காந்திமதி கூறியபடி வண்டியை ஆற்றின் பக்கமாக திருப்பினான். வண்டி வீட்டை நெருங்க நெருங்க அவளது சந்தேகம் அதிகரித்தது. நெஞ்சு படபடத்தது. உடல் பயத்தில் வியர்த்தது. ஐயா, சம்பந்த முதலியார் வீடு இதுதானே என்று ஆவலுடன் கேட்டாள். ஆமாம் அம்மா, இந்த கிராமத்திலே இவர் ஒருத்தர் தான் இன்னமும் தமது வீட்டை விற்றுவிட்டு பட்டணத்துக்கு புறப்படாமல் இருக்கிறவர் என்று சிரித்தான் வண்டிக்காரன். முதலியாரும் அவர் பெஞ்சாதியும் சௌக்கியமாக இருக்கிறார்கள் அல்லவா என தன் சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொண்டாள் காந்திமதி. முதலியாருக்கு வயது 80 ஆகப்போகுது. துண்டு கிடமாயிட்டும் பழங்காலத்து கட்டை பாருங்க, அப்படியே காஞ்ச குச்சியாட்டமா திடுக்குன்னு இருக்கார். நிதைக்கும் ஆற்றுல போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு பட்டைய விபூதி இட்டுக்கிட்டு கண்ணாடியை போட்டுக்கிட்டு புத்தகத்தை கையில் எடுத்துக்கிட்டால் போதும். மேலை தெருவில் என் வண்டி வர்றதுக்குள்ளே அவர் படிக்கிற தேவாரம் என் காதில் வந்து விழும்னா பார்த்துக்கங்க என்று சிரித்தான் வண்டிக்காரன். வண்டிக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய சில்லறையை எடுத்து கொடுத்துவிட்டு தகர பெட்டியை தூக்கி கொண்டு காந்திமதி சம்பந்த முதலியார் வீட்டு வாயிலை அடைந்தாள். விவரிக்க இயலாத ஒருவித உணர்ச்சி வேகத்தில் அவள் நெஞ்சு படபடத்தது. பேச இயலாது தொண்டை வறண்டு போயிற்று. முற்றத்துக்கு குரட்டிலே வீற்றிருந்த தொண்டு கிழவர் கையில் பிடித்திருந்த புத்தகத்தை தரையில் வைத்துவிட்டு மூக்கின் மீது நழுவி விழுந்த தமது மூக்கு கண்ணாடியை சரிபடுத்தி கொண்டு யாரது என்று அதட்டினார். அந்த குரலை கேட்ட காந்திமதி அந்த கிழவரை ஏற இறங்க பிரமிப்புடன் பார்த்துவிட்டு, அண்ணாச்சி, நான் தான் என்று கூறிவிட்டு உள்ளே வந்து நின்றாள். யாரது தெரியலையே என்று முணுமுணுத்த கிழவி கயிற்று கட்டில் நின்று எழுந்து உட்கார்ந்து கொண்டு இருமினாள். அண்ணாச்சி, என்ன உங்களுக்கு தெரியலையா? நான் தான் உங்கள் தங்கச்சி காந்திமதி. இப்போ கூட தெரியலையா உங்களுக்கு என்று தழுதழுத்த குரலில் வினவிய காந்திமதியின் தொண்டை துக்கத்தினால் தடைப்பட்டது. காந்திமதியா? நெசமாவா? எங்கேயம்மா இப்படி திடீர்னு புறப்பட்டு வந்திருக்காப்புல என்று ஆச்சரியத்துடன் வினவிய சம்பந்த முதலியார் தம் முன் நின்ற வயோதிக பெண்மணியை மிகவும் வியப்புடன் பார்த்தார். கீழே விழுந்து காயமடைந்த குழந்தைக்கு தாயை கண்டதும் துக்கம் பெருகி விடுவது போல் காந்திமதிக்கு முதலியாரை கண்டதும் துக்கம் பீறிட்டது. திடீரென்று புறப்பட்டு வரும்படி எனக்கு காலம் வந்துவிட்டது. உடனே உங்களை தேடிக்கொண்டு நான் வந்துவிட்டேன் அண்ணாச்சி. எனக்கு உங்களை தவிர உலகத்தில் யார் இருக்காங்க சொல்லுங்க என்று கேட்டபடி அருகில் உட்கார்ந்து கொண்டாள். முதலியார் பதில் கூறும் முன் காந்திமதி விக்கி விக்கி தன் இருதயம் வெடித்துவிடும் போல் அழுதாள். வழக்கத்திற்கு மாறாக அன்று மாலை ஆபீஸிலிருந்து சீக்கிரம் திரும்பிவிட்ட தியாகராஜனை கண்டதும் அமிர்தத்திற்கு சற்று ஆச்சரியமாக இருந்தது. ஏன் தியாகு, உன் உடம்புக்கு என்ன? ஏதோ ஒரு மாதிரி இருக்கிறாயே என்று பரிவு துணிந்த குரலில் கேட்டாள். என்ன அண்ணா, எப்படியோ இருக்கீங்க என்று மோகனாவும் அக்கறையாக விசாரித்தாள். அது சமயமிருந்த மனநிலையில் தியாகராஜனுக்கு அவர்களது உபசார வார்த்தைகள் சிறிதும் பிடிக்கவில்லை. ஒன்றுமில்லை, லேசாக தலைவலி என்று கூறிவிட்டு மாடியில் இருந்த தன் அறைக்கு சென்றான். அடுத்தாற்போல் இருந்த ஹாலில் நின்று எழுந்த பேச்சுக்கள் அவனை திடுக்கிடச் செய்யவே மேல்கோட்டை கழற்ற போன தியாகராஜன் ஜன்னல் அருகே வந்து நின்று கொண்டு உற்று கேட்டான். எஜமான் வந்ததை கொஞ்சமும் கவனிக்காத பங்களா வேலைக்காரி முருகம்மாள் ஒரு கையை இடுப்பிலும் மற்றொரு கையை முகவாயிலும் வைத்துக்கொண்டு அதிசயத்தில் நிற்கும் பாவனையில் நின்று கொண்டிருந்தாள். டிரைவர் கந்தசாமி அவள் அப்படி பிரமித்து போகும்படியான சுவாரஸ்யமான சங்கதி ஒன்றை அளந்து கொண்டிருந்தான். அந்த அம்மா பெத்தவங்களுக்கு மேலே 16,000 மடங்கு அன்பா இவரை எடுத்து வளர்த்தாங்க. வீட்டை விட்டு வெளியிலே நடன்னு சொல்கிறதுக்கு
உப்பா கேவலமாக பேசிட்டாரே. ரோஷம் தாங்காமல் அந்த அம்மா புறப்பட்டு போயிட்டாங்க என்றான் கந்தசாமி. பாவம், தங்கமான மனுஷி. இந்த நாள் சாயங்காலம் வேலைக்கு வரச்ச அம்மாவை வீட்டில் காணாததில் எனக்கு அப்போவே பக்குன்னுச்சு. எங்கேயாவது ஊருக்கு போயிருக்காங்களோன்னு நான் கண்டுக்கலை. தள்ளாத வயசில் வெளியே போனால் அவங்க என்ன செய்வாங்க? மனசு வெறுத்து போய் சமுத்திரத்திலோ இல்லாட்டி ரயில் முன்னாடி விழுந்து உசுரை மாய்ச்சிக்கிட்டால் என்று அனுதாபத்துடன் கேட்டாள் வேலைக்காரி. அத்தையம்மா புறப்பட்டு போய் 3 நாள் ஆகும்போது பெரியவங்க ஏதோ கோவிச்சுக்கிட்டு போய்விட்டாங்களே, அப்படி போக விடுறது தப்புன்னு எஜமானனுக்கு தெரியலை. அவர் பாட்டுக்கு நிம்மதியாக சனி விட்டுதுன்னு இருக்கார் என்று மிகவும் வெறுப்புடன் சொன்னாள் கந்தசாமி. பழைய வீட்டில் இருக்கிறப்போ ஒரு வாட்டி ஐயாவுக்கு இருமல் ஜுரம் வந்து 10 நாள் படுத்து கிடந்தாரே. அப்போது அந்த அம்மா ராவு பகல்னு பார்க்காம எச்சில் அசிங்கம்னு பார்க்காம ஐயாவுக்கு எத்தனை பண்ணியிருக்காங்க. அதை நினச்சாவது அந்த அம்மாவை போய் தேடி பார்த்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வர வேணாம்? இந்த ஆம்பளைங்களே இப்படி தான். தாயார், கட்டின பெஞ்சாதி, அக்கா, தங்கச்சி அம்புட்டு பேரும் செஞ்சுக்கிற உபகாரத்தை எல்லாம் நிமிஷத்தில் மறந்துவிட்டு நன்றி கெட்டவள்களை விடுறாங்க என்றால் கோபத்துடன் கையை ஆட்டிக்கொண்டு. இந்தா முருகம்மா, அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிடாத. ஏதோ சில பேர் அடிநாளையில் செய்ததை மறந்து நன்றி கெட்ட துரோகிகளாக இருக்காங்க. ஆனால் எல்லா ஆம்பளைங்களுமே இப்படி நன்றி விசுவாசம் இல்லா மிருகம் மாதிரி போயிருக்காங்களா என்றான் சிறிது சினத்துடன். முருகம்மாள் துயரத்துடன் பெருமூச்சு விட்டாள். அத்தையம்மா இல்லாமல் வீடே வெறிச்சின்னு போயிடுச்சு. வேலை சரியாக செய்யாட்டா ஒரு சமயம் சொல்லுன்னு விழுவாங்க. ஆனால் பாவம், மனசு ரொம்ப இலகுனது. ஒரு வாட்டி ஒரு நாள் வேலைக்கு வரச்ச நேரமாச்சுன்னு ஓடியாந்தேன். சந்து முனையில் ஒரு ரிக்ஷா மேலே மோதிக்கிட்டு கீழே விழுந்ததில் உடம்பெல்லாம் காயமாயிடுச்சு. அதை பார்த்த அந்த அம்மா, ஐயோ பாவி பிள்ளை குட்டிக்காரி, இப்படி விழுந்துட்டியே, கால் கை ஒடிஞ்சிருந்தா என்ன கதியாகிறதுன்னு கேட்டுவிட்டு கண்ணால் ஜலம் விட்டாங்க. அன்னைக்கு என்னை காரில் கூட்டிக்கிட்டு டாக்டர் வீட்டுக்கு போய் மருந்து வாங்கி போட்டு 2 ரூபா பணத்தையும் கொடுத்து 4-5 நாள் உடம்ப குணமான பிறகு வந்தால் போதும்னு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. பொங்கல் தீபாவளி பண்டிகையின் போது என்னை மறக்கவே மாட்டாங்க. சேலை எடுத்து வச்சு பாக்கு வெத்தலையோட தன் கையால் ஆசையோடு கொடுப்பாங்க. வேலைக்காரங்க எல்லோரும் குடியும் கொடுத்தனுமா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஐயா கோவிச்சுக்கிட்டு ஆஃபீஸில் யாரையாவது வேலையை விட்டு தள்ளிட்டா அவங்க குழந்தை குட்டிகளோட அம்மா காலில் வந்து விழுந்துட்டா போதும், பாவம் மன்னிச்சு வேலையில் சேர்த்துக்க, தவறு செய்கிறது சகஜதானேன்னு ஐயாவை வேண்டிக்கிட்டு திரும்ப வேலையில் அமர்த்திடுவாங்க. யார் கஷ்டத்தையும் தாளாதவங்க அவங்கள ஐயா அப்படி பேசி வெளியே போக வச்சிட்டாரே. பூமாதேவி கூட பொறுக்க மாட்டாள். இதை கேட்டதிலிருந்து என் வயிறெல்லாம் என்னவோ பண்ணுது என்று கூறிவிட்டு கண்களில் பொங்கிய நீரை துடைத்து கொண்டாள். அத்தையம்மா இப்படி புறப்பட்டு எங்கேயோ போய்விட்டாங்கன்னு விஜயா அம்மா தமயந்தி அம்மா கிட்ட சொன்னது தான் தாமதம். அவங்க ஹோன்னு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று மத்தியானம் ஆசிரமத்துக்கு கார் எடுத்துக்கிட்டு போயிருந்தேன். அவங்க 2 பேரும் சொல்லி அழுகிறத பார்க்க எனக்கு கண்ணில் ஜலம் வந்துடுச்சு. நான் கண்டுக்காதது போல் வெளியே மரத்தடியில் குந்திக்கிட்டேன் என்றான் கந்தசாமி. இருக்காதா, பாவம் அந்த பெண்ணை அத்தையம்மா தான் தாய் போல் எடுத்து வளர்த்தாங்க. என்னவோ பொண்ணாய் பிறந்து விட்டால் 6லேயும் கஷ்டம் 60லேயும் கஷ்டம். இந்த ஐயாவுக்கு புத்தி ஏன் இப்படி மாறி போச்சு? தன் தாயார் தங்கச்சி பேச கேட்டுக்கிட்டு இப்படி மாறி போச்சா, இல்லாட்டி வெளியில் ஏதாச்சும் என்று முடிக்காது நிறுத்தினாள். எனக்கு தெரிஞ்சவரை வெளியில் யாரும் ஐயாவுக்கு இருக்கிறாப்புல இல்லை. நான் தான் நிழல் போல சதா வண்டி ஓட்டிக்கிட்டு கூடவே இருக்கேனே என்றான் கந்தசாமி பெருமையாக. கீழே கிடந்த குப்பையை அள்ளி முரத்தில் போட்டுக்கொண்டே வேலைக்காரி அவனை பார்த்து பலமாக நகைத்தாள். போங்கய்யா, கண்ணில் விளக்கெண்ணெய் போட்டுக்கிட்டு நீங்களா கட்டி வச்சு காத்தபடி இருக்கீங்க? இத்தனை வயசாகியும் கல்யாணம் கட்டாமல் சும்மா விட்டுருக்கிறது பெரிய தப்பாக போச்சு. அவர் மனசு மாறி போனதுக்கு காரணம் வெளியில் யாராவது ஒரு பெண்ணாகத்தான் இருக்கும். எனக்கு அப்படி தான் நிச்சயமாக படுது என்று தீர்மானமாக கூறிவிட்டு கீழே இறங்கி சென்றாள். தோட்டத்தில் நின்று குளுமையான தென்றல் உள்ளே வீசிக்கொண்டிருந்த போதிலும் ஆத்திரத்தில் தியாகராஜனுக்கு உடல் முழுவதும் அனல் பற்றி எரிவது போல் தோன்றியது. பற்களை கடித்து கொண்டு அறைக்குள் முன்னும் பின்னும் உலாவினான்.
சுவரில் பெரியதாக மாட்டப்பட்டிருந்த காந்திமதி அம்மாளின் உருவப்படத்தின் மீது அவன் பார்வை தற்செயலாக திரும்பியதும் அவன் கோபம் பன்மடங்கு அதிகரித்தது. குதிரை கீழே தள்ளியதும் அல்லாமல் குழியும் பறித்ததாம் என்பது போல் வீட்டை விட்டு காளி போல் புறப்பட்டு சென்று விட்டு எத்தனை பெரிய பழிச்சொல்லை வாங்கி வைத்து விட்டார்கள். பெற்றவர்களுக்கு மேல் செய்தார்களாம். யார் இல்லை என்று மறுத்தார்கள். அதற்காக நான் அத்தைக்கு அடிமையாக்கிவிட முடியுமா? என் வாழ்க்கையை இஷ்டப்படி வகுத்துக்கொள்ள எனக்கு உரிமை கிடையாதா என்று எண்ணமிட்டான். அது சமயம் வேலைக்காரன் ஒரு பெரிய வெள்ளித்தட்டில் பலகாரமும் காப்பியும் எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தான். இதையெல்லாம் யார் கேட்டாங்க என்று உரத்த குரலில் அதட்டியதை கேட்டு வேலைக்காரன் நடுநடுங்கி போய்விட்டான். அம்மா தான் கொடுத்து அனுப்புனாங்க என்று மென்று விழுங்கிய வேலைக்காரனது கரங்கள் பயத்தில் நடுங்கின. வேண்டுமென்றால் நானே உன்னை அழைக்கிறேன், இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு சீக்கிரம் போ வெளியே என்று தொடர்ந்தாற்போல் ஒரு அதட்டல் போட்டான் தியாகராஜன். மேஜை மீது வைத்த பலகாரத்தட்டை தூக்கி கொண்டு வேலைக்காரன் வேகமாக அறையை விட்டு கீழே இறங்கி சென்று விட்டான். மகன் மிகவும் கோபமாக இருக்கிறான் என்பதை அறிந்து அமிர்தத்தின் குற்றமுள்ள நெஞ்சு மிகவும் சஞ்சலப்பட்டது. ஏன் தியாகு இப்படி ஒரு நாளும் இல்லாது எரிஞ்சு விடுறான்? மூஞ்சை பார்த்தாலே பேசக்கூட பயமாக இருக்கிறது. அந்த பாவி வீட்டை விட்டு போனதுக்கு நம்ம மேலே ஏதாச்சும் கோபமாக இருக்கிறானா? சிவசிவன்னு போட்டதை தின்னுட்டு இவள் விழுந்து கிடக்கப்படாதா? சம்பாதிக்கிற ஆண் பிள்ளை அப்படி இப்படின்னு தான் இருப்பாங்க. இதெல்லாம் இவளுக்கு என்னவாம் என்று தன் தமையனிடம் முறையிட்டு கொண்டாள். ஊஞ்சலில் உல்லாசமாக ஆடிக்கொண்டிருந்த நமச்சிவாயம் முகத்தை சுளித்து சப்பு குட்டி விட்டு காந்திமதி போனதை பற்றி கவலைப்படுறவனா இருந்தா உடனுக்குடனே பின்னால் ஓடி போய் கூட்டி வந்திருக்க மாட்டானா? ஆஃபீஸில் ஏதாவது தொல்லைகள் இருக்கும். பசித்தால் தானே சாப்பிடுகிறான். நீ வீணா மனசை அலட்டிக்கிட்டு இல்லாத குருட்டு யோசனையில் மூளையை குழப்புகிற. நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் அமிர்தம் என்று கூறிய வண்ணம் அருகில் தட்டில் இருந்த மைசூர் பாகு துண்டத்தை அவசரமாக பிட்டு வாயில் திணித்து கொண்டான். தியாகராஜன் பித்தம் பிடித்தவன் போல் அறைக்குள் பன்முறை சுற்றி வந்தும் அவனது கோபம் தனியவே இல்லை. ஏதோ ஒரு யோசனைக்கு வந்தவன் போல் கீழே வேகமாக இறங்கி வந்தான். வாயிலில் நின்று கொண்டிருந்த தனது காரில் ஏறிக்கொண்டு வண்டியை அருணோதய ஆசிரமத்துக்கு செலுத்தினான். பல நாட்களுக்கு பிறகு தமயந்தியை சந்திக்க சென்ற தியாகராஜனுக்கு ஆசிரமத்தை சமீபித்ததும் ஆரம்பத்திலிருந்த துணிவு முற்றிலும் அகன்றுவிட்டது. தமயந்தி முகம் கொடுத்து பேச மறுத்துவிட்டாள் என்ற ஒரு அச்சம் உடனுக்குடன் தோன்றவே காரில் நின்று இறங்குவதற்குள் அவனது கால்கள் தடுமாறின. தனக்கு ஏற்பட்ட அச்சத்தை வெளியே காட்டிக்கொள்ளாது மிகவும் சாதாரணமாக ஆஃபீஸ் அறையை அடைந்து தான் வந்திருப்பதை சேவகன் மூலம் தமயந்திக்கு தெரியப்படுத்தினான். உள்ளே வரச் சொன்னாங்க என்று சேவகன் பதிலளித்துவிட்டு கதவை திறந்து அவனுக்கு வழிவிட்டு நின்றான். தமயந்தியின் எதிரில் ஒரு ஆசனத்தில் அமர்ந்து கொண்ட தியாகராஜனது நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. மேஜை மீது குவிந்து கிடந்த காகிதங்களை விரலால் புரட்டி கொண்டிருந்த அவள் அவனை ஏறெடுத்து ஒரு முறை கூட பார்க்கவில்லை. பல நாள் ஜுரத்தில் அடிபட்டு பிழைத்து தேறிக்கொண்டிருக்கும் நோயாளி போல் அவளது தோற்றம் மிகவும் நலிந்து காணப்பட்டதை தியாகராஜன் கவனிக்க தவறவில்லை. தமயந்தியால் எதுவும் பேச முடியவில்லை. பல நாட்களுக்கு பின் அவனை சந்திப்பதனால் ஏற்பட்ட ஒரு அதிர்ச்சி, தனக்கு அவன் இழைத்த துரோகத்தினால் அந்த துயரம், காந்திமதி அம்மனிடம் அவன் காட்டிய அசட்டைக்காக ஏற்பட்ட கோபம் என்ற பல்வேறு உணர்ச்சிகள் அவள் உள்ளத்திலே கொந்தளித்து கொண்டிருந்தன. ஆனால் அவள் மிகவும் சாமர்த்தியமாக அவ்வளவையும் கட்டுப்படுத்தி கொண்டு தன் காரியங்களை கவனித்து கொண்டிருந்தாள். தியாகராஜன் தொண்டையை கனைத்து கொண்டு தானே முடிவில் பேசலுற்றான். ஆமாம், அத்தை கோபமாக வீட்டை விட்டு வெளியே கிளம்பி சென்றதும் நான் அவர்கள் இங்கே தான் நேரே உன்னிடம் தங்கியிருக்க வந்திருப்பார்கள் என்று நினைத்தேன். ஆமாம், அவர்கள் இப்போது எங்கே போயிருக்கார்களாம்? உன்னிடம் கட்டாயம் சொல்லியிருப்பார்களே என்று கேட்டான். தமயந்தி உடனே பதில் பேசவில்லை. நீர் நிறைந்த கண்களால் அவனை சுட்டி விடுகிறவள் போல் ஒரு கணம் நிமிர்ந்து பார்த்துவிட்டு, எனக்கு அவர்கள் சென்ற இடம் தெரியாது. போலீஸுக்கு இது விஷயமாக தகவல் கொடுத்து எனக்கு உதவும்படி ஒரு விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறேன். பல இடங்களில் ஓடி ஆடி சென்று அவர்களை தேட முடியாத ஒரு பரிதாப நிலையில் நான் இருப்பதால் தினசரி பத்திரிகைகளில் உள்ள விபத்து, துர்மரணம் போன்ற தலைப்புகளை ஊடுருவி பார்க்கிறேன். வீட்டை விட்டு வெளியேறிய பெரியம்மா அதிக நாட்கள் ஜீவித்திருக்க மாட்டார்கள் என்று ஏனோ எனது அந்தராத்மா சொல்லிக்கொண்டே இருக்கிறது. தன் உயிருக்கு மேல் தான் வளர்த்த 2 குழந்தைகளையும் அவர்கள் நேசித்தார்கள். அந்த குழந்தைகளை பிரிந்து வாழ்வது என்றால்
அவர்களால் சாத்தியப்படாத செய்கை. எனக்கு எவ்வளவோ அவர்கள் செய்தார்கள். அதற்கு பிரதியாக நான் ஒன்றுமே செய்யவில்லை என்பது மனதை ரம்பம் கொண்டு அறுக்கிறது என்று முடித்து அவளது குரல் தழுதழுத்தது. அவளது வார்த்தைகள் தியாகராஜன் மனதை சுருக்கென தைத்தன. தன்னை இடித்து காட்டியது போல் அவள் பேசியதை கேட்டு அவன் வெகுண்டான். நீங்கள் எல்லோருமே அத்தையம்மாளின் கதியையே பேசுகிறீர்கள். நீங்கள் யாருமே என்னை பற்றி சிந்திக்கவில்லை. தள்ளாத வயதில் வீட்டை விட்டு நான் வேண்டுமென்றா விரட்டினேன்? ரயிலில் விழுந்தோ குளத்தில் விழுந்தோ உயிரை விட வேண்டும் என்ற துர்புத்தி ஏற்பட்டால் அதற்கு நானா பொறுப்பாளி? 4 பேர் முன்னிலையில் என்னை அவமானப்படுத்த வேண்டுமென்று பிடிவாதமாக கிளம்பி வெளியே ஓடினால் யார்தான் என்ன செய்ய முடியும் என்று படபடவென ஆத்திரத்துடன் இறைந்து கேட்டான். வீட்டில் என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியாது. அதனால் இதை பற்றி நான் அபிப்பிராயம் சொல்ல சக்தியற்றவளாய் இருக்கிறேன் என்று பதிலளித்த தமயந்தி நோட்டு புத்தகம் ஒன்றை புரட்டத் துவங்கினாள். சினம் பொங்கி வழிந்த அவனது முகத்தை நேருக்கு நேர் பார்க்கக்கூட அவளுக்கு பிடிக்கவில்லை. தமயந்தி தன்னிடம் காட்டிய அசட்டை அவனது கோபத்திற்கு இன்னும் தூபம் போட்டது. நீ மெத்த படித்தவள், சாமர்த்தியமாக பேசுவாய். சற்று முன் சொன்னாயே, அதற்கென்ன அர்த்தம்? நான் கடமையை செய்ய மறுத்து விட்டது போல் பொருள்பட நான் அவர்களுக்கு பிரதியாக ஏதும் செய்யவில்லை என்றாயே, அதற்கு என்ன பொருள்? நான் நன்றி மறந்து வேண்டுமென்று உன் பெரியம்மாவை வீட்டை விட்டு விரட்டி விட்டேன் என்று உனக்கு என்மேல் கோபம் இல்லையா? சொல் என உக்கிரமாக கேட்டான். தமயந்தியின் முகம் லேசாக சிவந்தது. அவளது உதடுகள் உணர்ச்சி வசத்தில் துடித்தன. தன்னை பெரிதும் சமாளித்து கொண்டு, ராஜ், என் கடமைகளை பற்றி நான் சொல்லிக்கொண்டேன், அவ்வளவுதான். உங்களுடைய கடமைகளை பற்றி பேசவோ தர்கிக்கவோ நான் விரும்பவில்லை. எனக்கு உரிமையும் இல்லை. தங்களுடன் நீடித்து நான் பேச விருப்பமில்லை. என்னை மன்னிக்கவும் என்று கூறிவிட்டு வெளியே சென்று விட்டாள். வண்டியில் வந்து உட்கார்ந்து கொண்ட தியாகராஜன் தன் கோபத்தையெல்லாம் யார் மீதேனும் காட்ட விரும்புகிறவன் போல் கதவை படீர் என்று சாத்தினான். ஆக்ரோஷத்துடன் வேகமாக காரை ஆசிரமத்து வாயிலிருந்து ராஜபாட்டை மீது திருப்பினான். அவனது மனமும் சிந்தனைகளும் எங்கெல்லாமோ நிலை கொள்ளாது ஓடிக்கொண்டிருந்தன. ராஜபாட்டையில் எதிரே வந்து கொண்டிருந்த வண்டிகள் அவனது கண்களில் எறும்புகள் போல் சிறியவைகளாக புலப்பட்டன. அங்கும் இங்கும் நடமாடிக்கொண்டிருந்த பாதசாரிகள் மீது பனிப்படலம் வந்து சூழ்ந்து மறைத்து கொண்டது போல் ஒரு பிரமை ஏற்பட்டது. 4 ரஸ்தாக்கள் ஒன்றாக இணையும் ஒரு சந்திப்பில் வண்டியை இடதுபுறமாக அபார வேகத்தில் திருப்பினான் அவன். ஒரே கூச்சலும் போலீஸ்காரன் ஊதல் சத்தமும் காதை பிளக்கவே திடுக்கிட்டு காரை நிறுத்தினான். வண்டி நின்று இறங்க முடியாது ஒரு கூட்டம் அவனை சூழ்ந்து கொண்டு விட்டது. இவ்வளவிற்கு காரணமாக இருந்த பிச்சைக்கார பெண்மணி வண்டிக்கு அப்பால் சில கஜ தூரத்தில் இரத்த வெள்ளத்தில் நினைவற்று கிடந்தாள். சம்பந்த முதலியார் ஏற்கனவே சொற்களாலும் செயல்களாலும் காந்திமதிக்கு பல உதவிகள் செய்திருந்தார். ஆனால் தற்சமயம் அவர் செய்த உதவி ஈடு இணையற்றதாக விளங்கியது என்றால் மிகையே இல்லை. வயோதிக பருவத்தில் மனமுடைந்து துன்ப வசப்பட்டு கதியற்றவளாக தன்னை தேடிக்கொண்டு வந்த காந்திமதியை அவர் முகமலர்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு தம்முடன் தங்கி வசிக்கும்படி இடமளித்தார். 20 வருஷங்களுக்கு முன் என்றால் இப்படிப்பட்ட ஒரு உதவியை காந்திமதி ஏற்றுக்கொள்ள மறுத்திருப்பாள். யௌவன பருவத்து பெண்மணியான அவள் முதலியார் தம்பதிகளுடன் சேர்ந்து வசிப்பதை பற்றி ஊரில் உள்ள விஷமிகள் தவறாக பேசக்கூடும் என்று அஞ்சி நடுங்கியிருப்பாள். ஆனால் இன்று அவள் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லாது இயற்கை அவளிடம் மிக்க கருணை கூர்ந்து அவளது தோற்றத்தை வெகுவாக மாற்றிவிட்டிருந்தது. தங்க நிற மேனியும் சுருண்ட கூந்தலும் யௌவனத்தின் சோபை அறியாத தோற்றமும் கொண்டிருந்த காந்திமதி இப்பொழுது தலை வெளுத்து முகம் சுருங்கி நடை தளர்ந்து போன வயோதிக பெண்மணியாக விட்டிருந்தாள். அவளை எதேச்சையாக பார்க்க நேரிடும் யாரும் அவள் யார், முதலியாருக்கு எந்த வகையில் உறவினள் என்ற ஆவலோ கவலையோ அடைய மாட்டார்கள் என்பது திண்ணம். வேகமாகச் செல்லும் வாழ்வு பாதையிலே யௌவனத்திற்கும் வாலிப மிடுக்குந்தானே இடமுண்டு. வயோதிகர்களை பற்றி யாருக்கு என்ன அக்கறை? ஆகவே காந்திமதி அங்கே அவர்களுடன் தங்கியிருப்பதை பற்றி சூரியகாந்தத்தில் யாரும் சிரத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. இருக்க இடமும் உண்ண உணவும் கொடுத்து உதவியதோடு நிற்காமல் முதலியார் காந்திமதிக்கு மன அமைதியையும் தேடித்தர பல வழிகளிலும் முயற்சித்தார். நொந்திருந்த அவளது உள்ளம் குளிர தேவாரமும் திருவாசகமும் படித்து காட்டி அவளது சிந்தனையை பக்தி மார்க்கத்திலே திருப்ப பெரும்பாடுபட்டார். அவளது உள்ளத்திலே குமுறி வேதனை செய்து கொண்டிருக்கும் உணர்ச்சிகளை குறிப்பாக உணர்ந்து கொண்டு அவ்வுணர்ச்சிகள் அவளது அறிவை கலக்கி அவளையே ஒரேடியாக துன்பக் கடலிலே ஆழ்த்தி
விடாவண்ணம் அவ்வப்போது தக்க ஆறுதல் மொழிகள் கூறி புத்திமதிகள் பல எடுத்து உறவும் செய்தார். காந்திமதி, உன்னை போன்ற சிறந்த பெண்மணிகளை அடிக்கடி நம் வாழ்விலே சந்திக்க முடியாது. உன்னை சிறு பிரயாணத்திலே நான் அறிவேன். மாசில்லாத பசும் பொன் போன்றது உன் மனம் என்பதை நான் பூரணமாக அறிவேன். நீ ஏன் வீணாக வருத்தப்படுகிறாய்? நீ என்ன செய்ய வேண்டுமென்று ஆசைப்பட்டாயோ அதையெல்லாம், உன் கடமை என்று நினைத்தாயோ அவைகளெல்லாம் நிறைவேற்றி விட்டு இதுவரை நீ பிறருக்காக வாழ்ந்தாய். இனி நீ உனக்காக வாழ வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது. இளமை பிரயாயத்திலே என்னிடம் அடிக்கடி, அண்ணா, காசி, ராமேஸ்வரம், மதுரை முதலிய சேஸ்திரங்களை தரிசிக்க வேண்டுமென்று ஆசையாக இருக்கிறது. ஆனால் தற்சமயம் வீடே பெரிய சேஸ்திரமாக இருக்கிறது. எப்பொழுது இவைகளெல்லாம் கண்ணால் காண்பேனோ என்பாயே, ஞாபகம் இருக்கிறதா? காந்திமதி, அவைகளை தரிசித்து ஆனந்தமடைய உனக்கு இப்பொழுது அவகாசம் தானே ஏற்பட்டிருக்கிறது. பிறருடைய ஆசாபாசங்களுக்காக இதுவரை நீ வாழ்ந்து வந்தாய். உனது சொந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள உனக்கு சந்தர்ப்பம் தானே வந்து வாய்த்திருக்கிறது. இதை பற்றி நீ சந்தோஷப்பட வேண்டும். மேலும் தங்கச்சி, நீ ஒரு சிறு உண்மையை கட்டாயம் மறக்கவே கூடாது. நாம் பிறருக்கு செய்த உபகாரத்தை பற்றி திரும்ப நினைத்து பார்த்ததோ அல்லது அதற்கு பிரதியாக எதுவும் எதிர்பார்ப்பதோ மிகவும் தவறு. பயனை கருதாது பிறருக்கு செய்யும் உதவியேதான் தர்மம் என்றும் தியாகம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஒரு தியாக வாழ்வு வாழ்ந்த உன் மனதிலே தியாகராஜன் இப்படி நடத்தியது சரியா என்றோ, தமயந்தி இப்படி செய்திருக்க கூடாது என்றோ எண்ணங்கள் ஏற்படவே இடம் கொடுக்கக்கூடாது. அவ்வாறு இடம் கொடுத்தால் 20 வருஷங்களாக செய்த தியாகத்திற்கு மகிமை இல்லாது போய்விடும். கடமையை செய்துவிட்டு அதன் பலனை பற்றி சிந்திக்காதே என்று இவ்வாறு பலவிதமாக புத்திமதிகள் கூறி வந்தார். அவைகளை கேட்கும் பொழுது சிறிது நேரம் காந்திமதியின் மனம் அமைதி அடைவதுண்டு. அவ்வார்த்தைகளில் ததுமி நின்ற உண்மை அவள் உள்ளத்திற்கு சாந்தியை அளித்தது வாஸ்தவமே. ஆனால் அந்த அமைதி நீண்ட நேரம் இருந்ததில்லை. இரவு வேளைகளில் தன்னால் ஆனதை சிறிதளவு செய்துவிட்டு அலுப்புடன் தலை சாய்க்க கூடத்து தரையில் பாயை விரித்து கொண்டு படுத்துவிட்டாள். ஒன்றின் பின் ஒன்றாக பல சிந்தனைகள் ஓடி வந்து குவிந்து அவள் உள்ளத்திலே உணர்ச்சிகள் அலைப்பாய தொடங்கி விடுவதுண்டு. சில இரவுகள் முற்றத்து திறந்த வெளியில் ஆகாயத்தை வெறித்து பார்த்து கொண்டு தியாகராஜனை பற்றி பலவாறு எண்ணி கண்ணீர் வெடித்து கொண்டிருந்தாள். எவ்வளவு முயற்சித்தாலும் மீண்டும் மீண்டும் எங்கெல்லாம் சுற்றினாலும் அவளது சிந்தனை மறுபடியும் தியாகராஜனை பற்றியே திரும்பி வந்து அவளது உள்ளத்தை புண்படுத்தி நிம்மதியை குலைத்தது. சம்பந்த முதலியார் வீட்டிற்கு வந்து அவள் தங்கி 1 மாத காலம் விரைவில் சென்று மறைந்தாள். எவ்வளவு முயற்சித்தாலும் அவள் மனம் அமைதியை முழுவதும் அடையாததால் முடிவில் காந்திமதி யோசித்து ஒரு தீர்மானத்திற்கு வந்தாள். ஒரு நாள் மாலை முதலியாரிடம் அவள் தன் உள்ளத்து அவாவை எடுத்து வெளிப்படையாக கூறினாள். அண்ணாச்சி, நீங்கள் சில நாட்களாக சொல்லிக்கிட்டு வருகிற ஒரு விஷயம் என் மனசில் நல்லா பதிஞ்சு போயிடுச்சு. சின்ன வயசில் ஆசைப்பட்ட காரியத்தை இப்போது செய்து முடிக்க நல்ல சமயம் வாச்சிருக்கு. வாஸ்தவம். ஆகவே நான் உங்களிடம் உத்தரவு வாங்கிக்கிட்டு கொஞ்ச காலம் இப்படி சேஸ்திரங்களை தரிசிச்சுக்கிட்டு சுற்றி வரலாம்னு யோசிக்கிறேன் என்றாள். படித்து கொண்டிருந்த தேவார புத்தகத்தை கீழே வைத்தார் முதலியார். அவளை தம் மூக்கு கண்ணாடி வழியே கூர்ந்து பார்த்துவிட்டு, தங்கச்சி, உண்மையிலே உன் மனசில் அப்படி ஒரு ஆசை ஏற்பட்டதா அல்லது இங்கே இருக்க பிடிக்காம வேறு எங்காவது போகலாம் என்கிற எண்ணத்திலே இப்படி பேசுகிறாயா? நீ இங்கே எவ்வளவு காலம் தங்கியிருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் நீ உண்மையில் கோவில் தலங்களுக்கு போக ஆசைப்பட்டால் அதை நான் தடை செய்ய விரும்ப மாட்டேன் என்றார். அண்ணாச்சி, எனக்கு இங்கே சௌகரிய குறைவு ஒன்றுமே இல்லை. ஆனால் நீங்கள் இவ்வளவு ஆறுதல் கூறியும் மனசிலே சமாதானம் ஏற்பட மாட்டேங்குது. ஒரு சமயம் இந்த ஊர் அதற்கு காரணமாக இருக்குமோ என்று ஒரு சந்தேகம் ஏற்படுவதனால் வேறு எங்கேயாவது சென்றால் மனசிலே அமைதி ஏற்பட வழியாகும் என்று நினைக்கிறேன் என்றாள். அதை கூறி முடிக்கும் முன் அவளது குரல் துக்கத்தினால் கரகரத்தது. அமைதியை தேடிக்கொண்டு எங்கே சென்றாலும் யாருக்கும் அமைதி கிடைப்பதே கிடையாது. அமைதி இன்பத்திற்கு ஒரு தனி குணம் உண்டு. தன்னை தேடாதவர்கள், தன்னை சிந்திக்காதவர்கள், அவர்களிடம்தான் அது முதலில் ஓர் இடம் பெறும். ஆகவே காந்திமதி, அமைதியை தேடிக்கொண்டு நீ வெளியிலே போவதிலே தாபமே இல்லை. உனக்கு அது கிட்டாது. அதை மறந்துவிட்டு பொழுதுபோக்காக வெளியூர்களை பார்க்க புறப்பட்டு போவாயானால் தானே உன்னை அறியாது மனம் சாந்தமடைந்துவிடும். வாழ்க்கையில் நீ அதிக அனுபவங்கள் பெற்றவள். உனக்கு நான் சொல்ல என்ன இருக்கிறது? சேஸ்திரங்களையெல்லாம் சுற்றி பார்த்துவிட்டு மீண்டும் நீ இங்கே வந்து எங்களுடன் தங்கி இருக்க வேண்டும் என்று உன்னை கேட்டுக்கொள்கிறேன் என்றார்.
காந்திமதி தன் உணர்ச்சிகளை மட்டுப்படுத்தி கொண்டு பேசலுற்றாள். அண்ணாச்சி, தாங்கள் எனக்கு ஒரு சிறு உதவி செய்ய வேண்டும் என்று பூர்வ பீடிகையுடன் ஆரம்பித்தாள். உனக்கில்லாத உதவி ஒன்றுமில்லை, தாராளமாக கேளம்மா என்றார் முதலியார். கூடத்து மூலையில் தயாராக கட்டி வைத்திருந்த மூட்டை ஒன்றை எடுத்து வந்து காந்திமதி சாவதானமாக அவிழ்த்து அதிலிருந்து ஒரு சிறு தகர டப்பாவை கையில் எடுத்தாள். என்னுடையது என்று உரிமை பாராட்டி கொள்ள என்னிடம் கொஞ்சம் பணம் இருந்தது. பல வருஷங்களாக பால் விற்று மோர் விற்று பாடுபட்டு சேர்த்திருந்த 2000 ரூபாய்களை நான் தியாகராஜனுக்கு தொழில் ஆரம்பிக்க முதலாக கொடுத்து உதவி இருந்தேன். அவன் அதை பின்னால் தக்க லாபம் கிடைத்த உடனேயே என்னிடம் திருப்பி கொடுத்து விட்டான். நான் மறுத்தும் அவன் கேட்கவில்லை. தமயந்தியை அவன் கட்டிக்கொள்ளப் போவதாக என்னிடம் கூறிய பொழுது எனக்கு ஒரு யோசனை தோணித்து. இந்த ரூபாய்க்கு ஒரு நல்ல கெட்டி நகை செய்து ஞாபகமாக அந்த குழந்தைக்கு கொடுத்து விடுதுன்னு நினச்சி அப்படியே ஒரு 20 பவுனில் ஒரு கொத்து தங்கச்சங்கிலி செய்ய ஏற்பாடு செய்தேன். அதற்கு பின்னாலே நடந்த சங்கதி அனைத்தும் தான் உங்களுக்கு தெரியுமே. அண்ணாச்சி, இந்த பெட்டிக்குள்ளே என் கண்மணிக்கு நான் கல்யாண பரிசாக கொடுக்க வச்சிருக்கும் சங்கிலி பத்திரமா இருக்கிறது. அதை எனக்கு பதிலாக அவள் கல்யாணத்தின் போது நீங்கள் அவளிடம் சேர்த்து விட வேண்டும். அவள் கல்யாணம் என்றதும் அவளுக்கும் தியாகராஜனுக்கும் ஏற்பாடாகியிருந்த திருமணம் என்று அர்த்தமல்ல. ஒரு சமயம் தமயந்தி மனம் மாறி வேறு யாரையாவது மணந்து கொள்ள இசைந்தாலும் அவளது திருமணத்தின் பொழுது அவளது வளர்ப்பு தாயான எனது பரிசாக இதை அனுப்பி வைக்க வேண்டும். இந்த சிறு உதவியை எனக்காக தாங்கள் செய்யணும். நீங்கள் கட்டாயம் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் என்று உணர்ச்சி வசத்தில் படபடவென்று பேசிக்கொண்டு போனாள் காந்திமதி. அப்படியென்றால் என்று கேட்டு முதலியார் புன்முறுவல் செய்தார். காசி, ராமேஸ்வரம் முதலான இடங்களுக்கு புறப்பட்டு செல்லும் நான் ஒரு சமயம் திரும்பி வராது போனால் அதற்காக இந்த ஏற்பாடு என்று காந்திமதி பதிலளிக்கும் முன் முதலியார் வாய்விட்டு மெல்ல நகைத்தார். காந்திமதி, உன் யோசனை எனக்கு சிரிப்பை உண்டாக்குகிறது. ஏனம்மா, வயதில் உன்னை விட நான் இளையவனா? நான் மட்டும் உன்னை விட நீடித்திருப்பேன் என்று எப்படி நிச்சயமாக எண்ண முடியும் என்று கேட்டுவிட்டு மேலும் சிரித்தார். வயதில் என்னை விட தாங்கள் மூத்தவர். ஆனால் உங்கள் மனசு மிகவும் இளமையாக இருக்கிறது. வயசில் உங்களை விட உண்மையில் மிக மிக இளையவள். ஆனால் என் உள்ளம் மிகவும் வயோதிகமடைந்து போய்விட்டது. அதனால் நான் அதிக நாட்கள் ஜீவிக்க மாட்டேன் என்று நினைக்கிறேன். ஆகவே அண்ணாச்சி, தாங்கள் தடை சொல்லாமல் இந்த உதவியை எனக்கு செய்ய வேண்டும். பிறகு நான் கேட்டுக்கொள்ள வேண்டியது இன்னொன்று கூட இருக்கிறது. எக்காரணம் பற்றியும் யார் கேட்டாலும் தமயந்தி ஒரு சமயம் விசாரித்தாலும் கூட நான் எங்கே இருக்கிறேன், எங்கே போனேன் என்பதை தெரியப்படுத்தவே வேண்டாம் என்றாள். முதலியார் பதிலளிக்காது தமது சம்மதத்தை தலையசைப்பினால் தெரிவித்து கொண்டார். அடுத்த தினமே காந்திமதி தன் கையில் வைத்திருந்த கொஞ்சம் பணத்துடன் தேவையான சிறு பொருட்களை மட்டும் சேகரித்து மூட்டை கட்டி எடுத்துக்கொண்டு சூரியகாந்தத்திலிருந்து புறப்பட்டு விட்டாள். தான் பார்க்க விரும்பியிருந்த சேஸ்திரங்களை எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக தரிசித்து மகிழ்ந்தாள். புண்ணிய நதிகளில் நீராடி தன் உள்ளத்தையும் உடலையும் குளிரச் செய்து கொண்டாள். வழியில் காணப்பட்ட பல ஊர்களை பொழுதுபோக்குக்காக சுற்றி பார்த்து மகிழ்ந்து தன் கவலைகளை மறந்து நிம்மதியாக இருந்தாள். இடையிலே புழுதி அடைந்து கிழிந்த ஆடையும் இடுப்பிலே ஒரு சிறு மூட்டையுமாக தள்ளாடி வெயிலையும் மழையையும் லட்சியம் செய்யாது அலைந்து திரிந்து கொண்டிருந்த அந்த கிழவியை கண்ட யாரும் அவள் காந்தி பவத்து எஜமானியாக இருந்தவள் என்று ஒரு காலம் சொல்லவே மாட்டார்கள். தியாகராஜனது பெரிய பங்களாவில் வாழ்ந்து கொண்டிருக்கையில் பார்த்தவர்கள் இவளா அந்த காந்திமதி அம்மாள் என்று வியப்படையும் வண்ணம் அவள் தோற்றத்திலே வெகுவாக மாறிவிட்டிருந்தாள். எங்கே தங்கினோம், எங்கே தூங்கினோம், என்ன சாப்பிட்டோம் என்ற சிந்தனையின்றி சித்தம் கலங்கி போனவள் போல் எதன் மீதும் விருப்பம் காட்டாது தன் இஷ்டப்படியெல்லாம் ஊர்களை சுற்றி திரிந்து கொண்டிருந்தாள். இவ்வாறு காந்திமதி சேஸ்திரங்களை தரிசிக்க புறப்பட்டு வெளியே வந்து 1 வருஷ காலத்திற்கு மேல் ஆகிவிட்டது. ஒரு நாள் காவேரி கரையோரத்தில் மிகவும் கோலாகலமாக நடந்து கொண்டிருந்த ஒரு திருவிழாவை வேடிக்கை பார்த்துவிட்டு குளிர்ந்த நதியிலே ஆசை தீரும் மட்டும் பல தடவை ஸ்நானம் செய்துவிட்டு கரை மீது ஏறி தன் ஈர ஆடைகளை பிழிந்து கட்டிக்கொண்டு தன்னை சுற்றிலும் இருந்த கூட்டத்தை வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றாள் காந்திமதி. அம்மா, பிச்சை என்று ஒரு குரலை கேட்டு திரும்பி பார்த்த அவள் திடுக்கிட்டு மெய் சிலிர்த்து போனாள். சுருண்ட கூந்தலும் பொம்மை போன்ற வட்ட வடிவமான முகமும் அரிசி போன்ற சிறு பற்களும் கொண்ட 5 வயது நொண்டி சிறுமி ஒருத்தி தன் கையில் பிடித்த தகர குவளையை அவளிடம் நீட்டிக்கொண்டு நின்று கொண்டிருந்தாள். காந்திமதியின் கண்களில் நீர் சுரந்து பார்வையை மறைத்து கொண்டது. துக்கம் நெஞ்சை பிடித்து பலமாக அமுக்கியது. புடவை தலைப்பில் முடிந்து வைத்திருந்த நாணயங்கள் அனைத்தையும் அந்த பெண்ணின் தகர குவியலில் போட்டுவிட்டு
மீண்டும் ஒரு முறை களங்கமற்ற அந்த முகத்தை ஏறெடுத்து பார்த்துவிட்டு அங்கு நிற்க மனமில்லாது மேலே நடந்து சென்று விட்டாள். அன்று இரவு கோயிலில் சத்திரத்து திண்ணையிலே படுத்து கிடந்த காந்திமதிக்கு ஜொர வேகத்தில் உடல் அனலாக பற்றி எரிந்தது. தலைநோவும் இருமலும் தாழ முடியாது அவள் அனற்றி கொண்டிருந்தாள். பாட்டி, என்னை கூப்பிட்டீங்களா? என்ன வேணும் என்று வினவிய வண்ணம் அந்த நொண்டி பிச்சைக்கார பெண் அருகில் வந்து கேட்டாள். தெருவிளக்கு கம்பத்தில் இருந்த மெல்லியதாக வீசிய ஒளியில் அந்த பெண்ணை மிரட்சியுடன் பார்த்த காந்திமதி, உன்னையா? உன்னை நான் கூப்பிடலையே என்றால் திணறிக்கொண்டு. தமையந்தி தமையந்தின்னு சும்மா கூப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்களே என்று வினவிய அந்த குழந்தை மிகவும் ஆர்வத்துடன் அந்த கிழவியை உற்று பார்த்தாள். உன் பெயர் கூட தமையந்தியா என்று வியப்புடன் கேட்ட காந்திமதி ஆவேசமடைந்தவள் போல் எழுந்து உட்கார்ந்து அந்த பிச்சைக்கார சிறுமியை தன் மார்புடன் அணைத்து கொண்டு விம்மி அழுதாள். கோயில்களை தரிசித்து கொண்டு காந்திமதி அம்மாள் ஊர்கள் தோறும் அலைந்து திரிந்து கொண்டிருந்த ஒரு வருஷ காலத்தில் தியாகராஜன், மாயா இவர்கள் வாழ்க்கையில் சில புதிய மாறுதல்கள் ஏற்பட்டிருந்தன. தேவநகரில் தங்கள் வீட்டை விற்றுவிட்டு தாயும் மகளும் சென்னைக்கு சென்று குடியேறிவிட்டார்கள். தியாகராஜன் அப்போது வாங்கி பரிசாக அளித்திருந்த விலையுயர்ந்த ஆபரணங்கள் பலவற்றையும் விற்று அந்த பணத்தை வைத்து கொண்டு தாயும் மகளும் அடையாறில் ஒரு சிறு பங்களாவை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு முன்போல் மர்மமாக ஆனால் சுகமாக வாழ்ந்து கொண்டிருந்தனர். அன்று காலை வந்து தினசரி பத்திரிகை அலட்சியமாக புரட்டி கொண்டு ரத்தன கம்பளத்தின் மீது படுத்து கிடந்தாள் மாயா. சற்று தொலைவில் பளிங்குத் தரையில் சுவரின் மீது சாய்ந்து கொண்டு பட்டுச் சேலை ஒன்றின் சரிகை பூ வேலைகள் செய்து கொண்டிருந்தாள் அவளது தாய். ஹாலின் மூலையில் இருந்த டெலிஃபோன் கிர் கிர் என்று ஒலிப்பதை கேட்டதும் துள்ளி எழுந்த மாயா அவசரமாக அதன் அருகில் ஓடினாள். டெலிஃபோன் ரிசீவரை கையில் எடுத்து ஹலோ என்று கூவிய அவள் முகம் மிகவும் பிரகாசமடைந்து, அப்படியா? ஓ, மிகவும் சந்தோஷம் என்று குதூகலத்துடன் பதிலளித்துவிட்டு டெலிஃபோனை கீழே வைத்தாள். மகள் பதிலளிக்கும் முன் தாயார் சங்கதியை ஒருவாறு ஊகித்து கொண்டு விட்டாள். யார்? தியாகராஜன் தானே பேசினான்? என்னவாம் சங்கதி என்று அவருடன் கேட்டார். அந்த வழக்கில் அவர் ஜெயித்து விட்டாராம். அந்த சந்தோஷத்தை தெரிவிக்க நாளை காலை இங்கே நேரடியாக வரப்போகிறாராம். பாவம், 3 மாத காலமாக அவருக்கு இந்த கேஸ் வெறும் தொல்லையாக இருந்தது. அவர் ஜெயித்து விட்டார் என்பதை கேட்டதும் எனக்கு மன நிம்மதி ஏற்பட்டிருக்கிறது என்றாள் மாயா சந்தோஷத்துடன். கையில் இருந்த பூவேலையை கீழே வைத்துவிட்டு தாயார் மகளின் முகத்தை நிமிர்ந்து பார்த்து ஏளனமாக ஒரு புன்னகை செய்தாள். உன் தியாகராஜன் முடிவில் இந்த கேஸில் ஜெயித்து விடுவான் என்பது எனக்கு முன்னமே தெரியும். பணம் பாதாளம் வரை பாயும் என்பார்களே, அந்த காலத்தில் பணம் பாதாளத்திற்கு போக வேண்டிய அவசியம் இருந்தது போல் இருக்கிறது. இந்த காலத்தில் அது கோர்ட் ஏற வேண்டியிருக்கிறது என்று கூறிவிட்டு சிரித்தாள். அம்மா, பிறருடைய கஷ்டங்களை உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கிறது. முன்போல் பணத்தினால் எல்லாவற்றையும் இப்பொழுது சாதித்து கொள்ள முடிவதில்லை. காலம் வெகுவாக மாறிவிட்டிருக்கிறது. பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலிருந்து தப்பி ஓடி வந்த ஒரு பிச்சைக்காரி, அவள் உயிருடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் யாருக்கும் லாபமோ நஷ்டமோ இல்லை. அப்படி இருந்த போதிலும் தானாக ஏற்பட்ட இந்த கார் விபத்திற்காக தியாகராஜனுக்கு எவ்வளவு பணச்செலவு! அதை விட்டு தெல்லுங்கள், எத்தனை மனக்கஷ்டம் என்று கூறிவிட்டு பெருமூச்செறிந்தாள் அவள். கண்மூடித்தனமாக கார் விட்டு வந்தது என்னவோ தப்புதான். ஆஸ்பத்திரிக்கு எடுத்து செல்வதற்கு முன் அந்த பிச்சைக்காரி வழியிலேயே செத்து விட்டாலாமே. வண்டியில் குறுக்கே வந்து விழுந்து உயிரை விட்டால் யார் என்ன செய்ய முடியும்? வேகமாக வண்டி ஓட்டிச் சென்றது என்னவோ குற்றம்தான். ஆனால் அதற்காக அந்த பைத்தியக்காரி இறந்ததற்கு அவர்தான் பொறுப்பாளி என்று கூறிவிட முடியுமா? எப்படியோ போகட்டும். தியாகராஜன் இங்கே வந்தால் தயவு செய்து அவரிடம் இந்த கேஸ் சங்கதிகளை ஒன்றும் கேட்க வேண்டாம். ஏற்கனவே அவர் மனம் மிகவும் புண்பட்டு போயிருக்கிறார் என்றாள் மாயா. பயப்படாதே, நான் என்ன அவ்வளவு முட்டாளா? மரியாதை தெரியாது இந்த வழக்கை பற்றி பேசுவதற்கு நான் தியாகராஜனிடம் இதுவரை கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு மேல் அதிகப்படியாக எதுவும் பேசியிருக்கிறேனா என்று கூறிவிட்டு சிரித்தாள் தாயார். மாயா பதில் பேசவில்லை. ரத்தன கம்பளத்தின் மீது சாய்ந்து கொண்டு அவள் கண்களை மூடியவாறு சிந்தனையில் ஆழ்ந்துவிட்டாள். சிறிது நேரம் வாளாயிருந்த சுபத்ரா அவளை அடக்க மாட்டாதது போல் தானே மறுபடியும் பேசலுற்றாள். மாயா, சில காலமாக நீ செய்து கொண்டு வரும் காரியங்கள் ஒன்றுமே எனக்கு சரியாக புரியவில்லை. இவ்வளவு சொந்த வேலைகள் இருந்தாலும் கோர்ட் தொல்லைகள் பல இருந்த போதிலும் தியாகராஜன் மாதம் ஒரு முறை இங்கே வந்து உன்னை கண்டுவிட்டு போகிறதில் தவறுவதே இல்லை. அவன் வரும்போதெல்லாம் நீ மிகவும் உற்சாகமாகவும் குதூகலமாகவும் இருக்கிறாய். அவனை அன்புடன் வரவேற்று உபசரிக்கிறாய். அதை காண்பவர்களுக்கு தியாகராஜன் மீது நீ உயிரையே வைத்து கொண்டிருக்கிறாய் என்ற எண்ணம் ஏற்படும் என்று பேசி முடிக்க முன் ஒய்யாரமாக அவளை நிமிர்ந்து பார்த்த மகள், அது உண்மைதான் அம்மா என்றாள் நிதானமான குரலில்.
மாயா, இந்த தியாகராஜனிடம் உனக்கு சிநேகம் ஏற்பட்ட பிறகு நீ என்னிடம் கூட பொய் சொல்ல ஆரம்பித்து விட்டாய். தியாகராஜன் மீது நீ உண்மையான பாசம் வைத்திருந்தால் இந்த பைத்தியக்காரன் மனோகரன் ஏன் இங்கே வந்து அலைய வேண்டும்? எப்பொழுது வாரம் முடியும், விடுமுறை தினம் வரும் என்று காத்திருப்பவன் போல் இடையே உள்ள ஒரு 100 மைல் தூரத்தையும் 2 மைல்களாக நினைத்து கொண்டு உன்னை பார்க்க தவறாது வாரம் தோறும் வந்து விடுகிறானே, அவனை கண்டபோது நீ அவனிடம் காட்டும் பரிவையும் அன்பையும் பார்த்தால் அவனைதான் உண்மையாக நேசிக்கிறாய் என்று பார்ப்பவர்கள் எண்ணிக்கொள்வார்கள் என்றால் சிறிது கோபத்துடன் தாயார். அதுவும் உண்மைதான் அம்மா, மனோகர் மீதும் எனக்கு அன்பு உண்டு என்று கூறிவிட்டு கலுக்கென்று சிரித்தாள் மாயா. உனக்கு இதென்னவோ வேடிக்கையாக இருக்கிறது, ஆனால் எனக்கு இது விபரீதமாக தோன்றுகிறது. மனோகரனுடன் நீ தொடர்பு வைத்து கொண்டிருக்கிறாய் என்பதை தியாகராஜன் அறிந்தால் பிறகு உன்னை மன்னிக்கவே மாட்டான். அவனை எல்லோரையும் போல நீ எண்ணிக்கொண்டு இப்படியெல்லாம் ஆட்டி வைக்க முயற்சிக்காதே. ஒரு எல்லை வரையில் அவன் கட்டுப்பட்டு இருப்பான். எல்லை மீறிவிட்டால் அவன் மனம் ஒரேடியாக மாறிவிடும். தியாகராஜன் சாதாரண மனிதன் அல்ல, ஒரு பெரிய தொழில் வைத்து நிர்வகிக்கும் முதலாளி. நம்மை விட தந்திரங்களில் சாகசங்களிலும் வியாபாரிகள் கை தேர்ந்தவர்கள். ஆகவே அவனை ஒரேடியாக முழுதும் நம்பிவிட வேண்டாம். உனக்கு சொன்னால் குற்றமாகத்தான் தென்படும். மணிக்கணக்காக உட்கார்ந்து கொண்டு பக்கம் பக்கமாக அவனுக்கு நீ காகிதங்கள் எழுதுகிறாயே, அவன் உனக்கு அப்படி இதுவரை நீண்ட கடிதங்கள் ஏதாவது ஒன்று எழுதியிருக்கிறானா? அப்படி ஏதாவது எழுதியிருந்தால் தன்னை பற்றியோ உன்னை பற்றியோ ஏதேனும் அதில் கண்டிருக்கிறானா என்று கேட்டாள். மாயா திடுக்கிட்டு உட்கார்ந்தாள். தாயார் கூறிய உண்மை அவள் மனதை சுருக்கென்று தைத்தது. ஆமாம், தியாகராஜன் இதுவரை ஒரு கடிதத்தில் கூட உன்னை நேசிக்கிறேன் என்றோ உன்னை மணந்து கொள்கிறேன் என்றோ எழுதவே இல்லை. தனது தொழில் விவகாரங்கள், கோர்ட்டு தொல்லைகள் இவைகளை தவிர அவன் இதுவரை அவளுக்கு எழுதியிருந்த பல கடிதங்களில் வேறொரு விஷயமும் இருந்ததில்லை. அவளுக்குத்தான் இதுவரை புலப்படவில்லை. தியாகராஜன் தன்னை நினைத்த போது உதறிவிட முடியும். அவனிடம் தனக்கு எவ்வித பிடிப்பும் இல்லை என்பதை உணர்ந்து கொண்ட மாயாவின் நெஞ்சு படபடவென்று திகிலுடன் அடித்து கொண்டது. தன் கலக்கத்தை சாமர்த்தியமாக மறைத்து கொண்டு, தியாகராஜன் மனம் மாறி என்னை மறந்து விட்டால் நான் அதற்காக உயிரை விட்டு விடப்போவதில்லை. மனோகரனை மணந்து கொண்டு சுகமாக வாழ்வேன். உண்மையில் அம்மா, என் மனநிலை சில கதைகளில் வரும் கதாநாயகிகளின் மனநிலையை ஒத்திருக்கிறது. ராமன் மீது காதலா அல்லது கோவிந்தன் மீது அன்பா என்று புரியாது தவிக்கும் அந்த பேதை பெண்கள் போல் தியாகராஜனா மனோகரனா என்று தீர்மானிக்க முடியாது தவித்து கொண்டிருக்கிறேன். இவருடைய குணமும் எனக்கு பிடித்திருக்கிறது. தோற்றத்திலும் இருவரும் என் மனதை கவருகின்றார்கள். உண்மையில் யாரை மணந்து கொள்வது என்று முடிவை சீட்டு போட்டு குலுக்கி எடுக்க வேண்டும் போலிருக்கிறது என்று கூறிவிட்டு தேவியாக நகைத்தாள். கதையின் தொடர்ச்சி தொடரும்.